Hi friends, welcome to Namma Veedu. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில பார்க்க போற ரெசிபி கோபி மஞ்சூரியன் தாங்க பார்க்க போறோம். ஸோ கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். நிறைய ஹோட்டல்ஸ் போயிருப்போம், அங்கே வந்து கோபி மஞ்சூரியன் வந்து சாப்பிட்ருப்போம். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி செஞ்சுருக்காங்கிற டவுட்ஸ் கூட நமக்கு இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணலான்னு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் சில்லி எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சேம் அதே ப்ராசஸ் தாங்க இப்போ நான் காலிஃப்ளவர் சில்லி போடுறதுக்கு நான் பண்ண போகிறேன். காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் லைட்டாக உப்பு போட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு எடுத்துக்கணும். எடுத்து தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தது சில்லி போடுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ், சேம் அதே ப்ராசஸ் தாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, இது 3 எடுத்துருக்கேங்க. அடுத்தது இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேங்க. பாருங்கள், இப்போ அதுவும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூட தேவையான அளவு வரமிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த வரமிளகாத்தூள் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் சில்லி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இது கூட தேவையான அளவு சால்ட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் பிசைஞ்சிக்கணும். ஏன்னா காலிஃப்ளவரை ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோன்னா ஆல்ரெடி அதில் தண்ணி இருக்கும். ஸோ அதனால் தண்ணி விடாமல் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை நான் போட்டுட்டேன். இப்போ காலிஃப்ளவரை வந்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன் அந்த மசாலாவோட. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு காலிஃப்ளவரில் வந்து நல்லா கோட்டிங் ஆகணும். தண்ணி மட்டும் விட்டுறக்கூடாதுங்க. நமக்கு கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மொறுமொறுன்னு இருந்தால் தான் நம்மளுடைய காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியனும் நல்லாவே வரும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு நல்லா பெரட்டுறேன், தண்ணி எதுவுமே விடலைங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு காலிஃப்ளவரோட நல்லா கோட்டிங் ஆகிருக்குது. பாருங்களேன், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணிங்கன்னா, ஒரு வடை சட்டி வச்சு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு அந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை இதில் போடலாங்க. இப்போ பாருங்கள், ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த காலிஃப்ளவரை வந்து இதில் போடுறேன். இப்போ போட்டதில் வந்து கொஞ்சமாக கலர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா நமக்கு சில்லி வந்து ரெடி ஆயிரும். இதை பொரித்து நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கலர் வந்து அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. பார்க்கும் போது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்களேன், நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகணும். இந்த மஞ்சூரியன் போடுறதுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா மொறுன்னு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ பாருங்களேன், இதை வந்து பொரித்து நான் எடுத்துக்கிறேன். கலரும் நல்லாவே மாறிடுச்சு, நல்லா மொறுமொறுன்னும் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே தெரியும். போட்டதில் வந்து கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா நமக்கு அந்த காலிஃப்ளவரும் வெந்துடும், மேலே இருக்கிற அந்த மசாலா எல்லாமே நமக்கு வந்து வெந்துருங்க. இப்போ வந்து நான் இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து மஞ்சூரியன் செய்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ அதே வடை சட்டி நான் வச்சுருக்கிறேங்க. அதில் வந்து இப்போ மஞ்சூரியன் செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன். இதில் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு பற்களை எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை வந்து எண்ணெயில் போட்டுறேன். அதே மாதிரி இஞ்சியும் வந்து துளுன்னு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுறேங்க. இப்போ எண்ணெயில் வந்துட்டு பூண்டும் இஞ்சியும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க, அவ்வளோதாங்க. இதில் இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா வதக்குறேன். இப்போ நம்ம இதை வதக்கிட்டு இதில் வந்து நம்ம சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோங்க. அவ்வளோதாங்க. இந்த மஞ்சூரியனுக்கு தேவையே வந்து சாஸ் தாங்க தேவை. இப்போ நான் வந்து தக்காளி சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ் 3யுமே வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் நான் வந்து வீட்லேயே ஹோம்மேடில் ரெடி பண்ணது தான். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூனு, அதே மாதிரி சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. சில்லி சாஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் 3/4 இல்லைனா அரை எடுத்திங்கன்னா கூட போதும். இப்போ அதை எடுத்துகிட்டு இதை நான் வந்து நல்லா கிளறி விட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயத்தோடு அது மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறேங்க.
இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றும் போது தான் இதனுடைய கலரே வந்துட்டு நல்லா மாறும். அந்த மஞ்சூரியனுடைய அந்த கலர் வந்து இந்த சோயா சாஸ் தாங்க கொடுக்கும். இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும், காலிஃப்ளவர் சில்லிலே உப்பு இருக்கும். இதுக்கு தேவையான உப்பை மட்டும் நான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. சாஸ் வந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக நம்ம வீட்லேயே வந்து சாஸஸ் எல்லாமே ரெடி பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் வணக்கிட்டுட்டு இதில் வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி பொரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த காலிஃப்ளவரையும் இது கூட நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கணும். அவ்வளோதாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கவே கலராக இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிருக்கிறேன். இப்போ பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் வந்து மேலே வந்து நான் லைட்டாக கொத்தமல்லி தழை வந்து வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய டேஸ்டியான ஹோட்டலில் செய்கிற அந்த கோபி மஞ்சூரியன் வந்து நாம் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். சாஸ் தாங்க இதுக்கு மெயினே. ஸோ சாஸ் இருந்தால் இந்த கோபி மஞ்சூரியனை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.